தமிழக ஆளுநர் RN ரவியை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் திமுக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக MP கனிமொழி தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவிக்கு எதிராக திமுக சார்பில் மாவட்டம் தோறும் உள்ள தலைநகரங்கள்ல பல்வேறு கட்ட போராட்டங்களை திமுக அறிவித்திருக்கிறது. அந்த வகையில இன்றைய தினம் சென்னை சைதாப்பேட்டை கலைஞர் வளைவு பகுதியில திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில தற்பொழுது ஆளுநர் RN ரவிக்கு எதிராக ஒரு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்தும் திமுக இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது. அந்த வகையில திமுகவினுடைய நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் வகையில் இந்த போராட்டமானது கண்டன ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்கள் தலைமை தாங்குகிறார். மேற்கொண்டு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தாயகம் கவி, மயிலை வேலு உள்ளிட்ட ஏராளமான திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆளுநர் RN ரவிக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி வராங்க. பல்வேறு பதாதைகளை ஏந்தியும் இந்த கோஷங்களானது எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பா ஆளுநர் ரவி அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும், தொடர்ந்து ஆளும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் தொடர்ந்து பல்வேறு அவதூறுகளை பரப்பி வரக்கூடிய ஆளுநர் ரவி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னையிலே பல்வேறு பகுதிகளில் கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம் என பல்வேறு வகையாக பிரித்து திமுக சார்பில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தலைநகரங்களிலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டமானது இன்று காலை 10 மணிக்கு துவங்கி இருக்கிறது. பல்வேறு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய அந்த பகுதியை சேர்ந்த பொறுப்பு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சென்னையில சைதாப்பேட்டையில் மிகவும் பெரிய அளவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்துருக்காங்க. தொடர்ந்து ஆளுநர் RN ரவி நேற்றைய தினம் சட்டமன்ற பேரவையில ஆளுநர் உரையை புறக்கணித்து சட்டமன்றத்திலிருந்து வெளியேறிய சம்பவம் பெரும் ஒரு பூதாகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில அதை கண்டித்து திமுக தரப்பில் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது. நன்றி சிவகுமார்.